வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது மணிமேகலை பாலமுருகன். தஞ்சையில் மாபெரும் லாக்வால் மால் சிறப்பாக திறப்பு விழா செய்யப்பட்டது. இனி விரிவான செய்திகள். தஞ்சையில் பிரமாண்டமாக கட்டப்பட்ட லாக்வால் மால் தஞ்சை மாநகர மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருந்தது. லாக்வால் மால் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின் தொழில்துறை அமைச்சர் குத்துவிளக்கு ஏற்றினார். அவரை தொடர்ந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் சேகப், தஞ்சை மாநகர மேயர் சன் ராமநாதன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வெளியில் வந்த தொழில்துறை அமைச்சர் PRP ராஜாவை செய்தியாளர்கள் சந்தித்தனர். விக்கிரவாண்டி தேர்தல் பொறுத்தவரை இந்த மகத்தான வரலாறு சிறப்புமிக்க ஒரு வெற்றியை நிச்சயமாக மக்கள் வைக்க அதே மகத்தான வெற்றியை சோசியல் பிரச்சாரம் பொறுத்தவரை தொழில் வளர்ச்சி கொண்டு வரும்போது அந்த சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்தால் தான் இங்கே வந்து தொழில் வளர்ச்சிக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வரும்போது அங்கே இருக்கிற அந்த சீனியர் ஆஃபீஸர்லாம் வரும்போது அவங்க சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதிர்பார்ப்பாங்க. திருச்சல் மாதிரியான இந்த மாதிரிலாம் இருக்கணும், பொழுதுபோக்குக்கான இடம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் அது மாதிரி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும், இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நேற்று கூட நம்ம கோடை அந்த அங்கேயும் அந்த CEO வந்து அதுதான் சொன்னாங்க, ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா எப்படி நல்ல வளர்ந்து வரும் ஒரு முற்போக்கான ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு இன்வெஸ்டர் வரும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து நீங்கள் ஒரு 1000 பேர் PhD எடுக்கிறீங்கன்னா அதில் 500 பேர் எனக்கு மென்டல் PhD தேவைன்னா இங்கே தான் கண்டுபிடிக்கும், இங்கே தான் கிடைக்கும். வேறு எங்கேயும் படித்த பெண்கள் கிடைக்கிறது கஷ்டம். முதல்ல பெண்களே வேலையில் இருக்கிறதே பெரிய கஷ்டம் மற்ற மாநிலத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 43% இந்திய அளவில் வேலைக்கு போகிற பெண்களில், ஃபேக்ட்ரிஸில் வேலை பண்ணுற பெண்களில் 43% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதையும் செய்ய இருக்கிறோம். விவசாய சங்கங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் விவசாயிகள் எதை கொடுக்க முடியும், எதை கொண்டு சேர்க்க முடியும், அது மூலம் நாங்கள் என்ன செய்ய முடியும், தொழில் வளர்ச்சியில் என்ன. G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன்.